ஜென்யூனா சொல்லணும்னா அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, இதெல்லாம் சாத்தியம்னு நம்புறாரு. அதுக்கு பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பாலிடிக்ஸ்ல வந்து என்னங்க, எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறது பெரிய சேலஞ்சு கிடையாது. அது சேலஞ்சே கிடையாது. என்ன சொல்றீங்க? சொந்த கட்சிக்காரங்களை சமாளிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். அப்ப கூட இருக்கிறவங்க தான் குளிப்பறிப்பான்றது உண்மைதான். எல்லா வரலாற்றையும் எடுத்து பாருங்க. கோடியில சம்பாதிக்கிறார், அதையே விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போகணும். அவருக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? பணம் மட்டுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துறாரு. ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எது ஒண்ணுமே இமீடியட்டா நடக்காது. இப்போ ஒரு வயசு குழந்தை ஒரு 70 வயசு தாத்தாவோட எப்படி நீங்க வந்து காம்படிட் பண்ண முடியும்? எந்த விதத்துல? பினான்சியலி நம்மள ஏதோ ஒரு காமெடியில சொல்லுவோம், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் காட்டணும்னு வரல. அது மாதிரி ரொம்ப கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரா? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் இப்போ எப்படி ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு சீரியலுக்கு போறாங்களோ, ஹீரோ வந்து அரசியல் ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, ஆனா யாரும் வரேன்னு சொல்லிட்டு வரல. ஆனா இப்ப நம்ம விஜய் வந்து எகிரி குதிச்சிட்டாரு. அவர் அரசியலுக்கு வரதை எப்படி பாத்தீங்களா? சினிமான்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா அரசியல். உங்களோட தனிப்பட்ட கருத்து தானே கேக்குறேன். தனிப்பட்ட கருத்தா இது வரும்? ஏங்க, சினிமாக்காரங்கிட்ட வந்து நம்ம சினிமா பத்தி தான் கேட்க முடியும். என்னங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்படி அரசியலுக்கு வராங்க? ஆமாங்க, நம்ம டெய்லி காலையில கார்ல ஏத்திட்டு அவரோட அப்படியே ஈசிஆர் வரைக்கும் 2 பேரும் ஒரே ரவுண்டா. இதை எப்படி பாக்குறீங்க? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட மாதிரியும் நான் உடனே அதுக்கு வச்சுட்டு வரேன். அப்படி இல்லை. ஆக்சுவலாக விஜயனை வந்து எனக்கு, நான் குருவி படத்தில் அவரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்கு அப்புறமும் என்னை கூப்பிட்டு எனக்கு அந்த படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. இப்போவும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஓகே, அவருக்கும் என்ன பிடிக்கும். அதெல்லாம் பாருங்க. அப்ப நான் கரெக்டான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கேன். கரெக்டாக ஏங்க, நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இதில் நான் சொல்கிறேன். ஜென்யூனாக சொல்லணும்னா அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, இதெல்லாம் சாத்தியம்னு நம்புறாரு. அதுக்கு பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது பாலிடிக்ஸ்னா. ஏன்னா நான் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு அந்த அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் இதை ஒரு ஆக்டராக சொல்கிறாரு, ஒரு சீனியர் ஜூனியர் அப்படிங்கிறதுலலாம் இல்லை. ஏன்னா ஒரு பாலிடிக்ஸில் வந்து என்னங்க, எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறது பெரிய சேலஞ்சு கிடையாதுங்க. இல்ல, கஷ்டங்க. அது சேலஞ்சே கிடையாது. என்ன சொல்றீங்க? சொந்த கட்சிக்காரங்களை சமாளிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். அப்ப கூட இருக்கிறவங்க தான் குளிப்பறிப்பான்றது உண்மைதான். எல்லா வரலாற்றையும் எடுத்து பாருங்க, எல்லா ஹிஸ்டரியிலையும் எடுத்து பாருங்க. நண்பர்கள் தான் துரோகியா மாறுவான். துரோகிங்க இது அப்ப பிறந்தா வருவான் வேற கிரகத்துல. நண்பரும் சொந்தக்காரங்களை விட்டீங்க. நான் சொல்றேன். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஆப்போசிட்ல இவன் உங்களுக்கு எதிரின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அவங்ககிட்ட உஷாரா இருந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா கூட எவ்வளவு துரோகி நம்ம கூட டிராவல் ஆகுறான்றது தெரியாது. இது அரசியல்ல ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அந்த சிக்கலை ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெபன் மைண்ட் வேணும் இல்லையா? அது போக போக அவருக்கு அனுபவத்துல கிடைக்கும். ஓகே, ஆனா அவரோட பேச்செல்லாம் பயங்கர தெளிவா தான் இருக்கு. ஒரு சில பேச்சுகள்லாம் இப்போ நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் பத்தி பேசும்போது ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க, ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா இருக்கட்டும், இன்னைக்கு நான் இங்க உட்காரேன்னா எனக்கு என் காசு, புரியுதுங்களா? எல்லாருக்குமே ரெவென்யூன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அவர் ஆரம்பத்துல வந்து கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மாச கிரியேட் பண்ணி கோடியில சம்பாதிக்கிறார். அதையே விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போகணும். அவருக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? பணம் மட்டுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துறாது இல்லைங்க. அடுத்து வேற நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அதை ஏன் விட்டுட்டுனா, சரி ஓகே, எத்தனை கார்ல போவாரு, எத்தனை வீட்டில் தூங்குவாரு, எவ்வளோ டிஃபன் சாப்பிடுவாரு. ஸோ நான் சினிமாவில் வந்தேன், இதில் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வேற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்றது அவருக்கு தோணி இருக்கலாம். இப்போ ஒரு படத்தில் வந்து டெய்லி ஷூட்டிங் போகலாம், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருந்தால். ஓகே, டெய்லி ஷூட்டிங் போகலாம். ஏன்னா அவனுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பேசுவான். இப்போ இதில் ஒரு போலீஸாக நிற்கலாம், இதுவாக இருந்தால். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஹீரோவாக மாறுறான்னு வச்சுங்களேன், வருஷத்தில் ஒரு நாள் தான் அவனுக்கு படம் வரும், அந்த வாய்ப்பே வரும். டெய்லி நீ போயிட்டு இருந்த, நீ பாட்டுக்கு அதையே பண்ணிட்டு இருக்கலாமேன்னு சொன்னால் அது கரெக்ட் இல்லை இல்லையா? அவனுக்கு ஹீரோ ஆகணுன்ற மனசில் ஆசையில் ஒன்று இருந்திருக்கும். அப்போ அவன் டெய்லி வருமானத்தை ஓரம் வச்சுட்டு ஹீரோ ஆகணுங்கிற ஒரு அந்த கனவு நோக்கி ஓடுறதுக்காக அவன் சில சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் இல்லையா? அந்த டெய்லி வருமானத்தை கட் பண்ணுறான் இல்லையா? ஒரு சாதாரண துணை நடிகனுக்கும் ஒரு வளர்ந்து வர நாயகனாக இருந்து ஒரு ஸ்டார் ஆகிறான்னா, அந்த சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்ம அந்த ஹீரோவாக ஆக முடியும். அது மாதிரி அவர் ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவாகணும் அப்படின்ற முயற்சிக்காக இந்த வருமானத்தை அவர் விடுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரா? அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா,
நான் எனக்கு இது என்னோட பிளானுங்க, இது என்னோட ஆக்ஷன், நான் இதுக்கான செயல் திட்டங்கள் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் மைண்டை நான் ரீட் பண்ணி நான் எப்படி அவருடைய குரலா சொல்ல முடியும்? இன்னும் நான் அந்த பார்ட்டியில இல்லை. ஓகே. இப்போ ரஜினி சாரோட நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த இதில் நான் ஒரு பார்ட்டாக ஒரு மெம்பராக நான் இருக்கேன். ஸோ அவர் என்னென்ன மூவ்ஸ் பண்ண போகிறாங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட், என்னென்ன பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணி டெலிவிஷனில் பேசியிருக்கேன். பட் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய டீம் என்ன எதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவருடைய தாட் ப்ராசஸ் என்ன, அவருடைய கனவுகள் என்ன, லட்சியங்கள் என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அதை பற்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அவரால் இன்கேஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தார்னா மக்களுக்கு தேவையானதையும் கரெக்டாக அவரால் பூர்த்தி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எது ஒன்றுமே இமீடியட்டாக நடக்காதுங்க. ஏன்னா இப்போது ஒரு வயசு குழந்தை ஒரு 70 வயசு தாத்தாவோட ஐயோ எப்படி நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாது, காம்படிட் பண்ண முடியும்? எந்த விதத்தில்? ஃபினான்ஷியலி, இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்லை அறிவில்? ஒரு 70 வயசு மெச்சூர்ட் ஸ்ட்ராங் ஒரு 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 ஆள் இருக்காருன்னா ஒரு பிறந்த குழந்தையால் என்ன அதை ஃபைட் பண்ண முடியும்? எப்படி எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ அது கொஞ்சம் வளரணும்ல. அட்லீஸ்ட் இவன் ஒரு யங்ஸ்டர் ஆகிற வரைக்குமாவது வந்தால் தான் அதை காம்படிட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி அதானே. யாருமே ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிட முடியாதுல்ல. அது கரெக்ட். டைம் எடுக்கும். இவர் இப்போதான் பிறக்கிறார் அரசியல்ல, இவர் எப்போ தவழ்ந்து இவர் எப்போ நடந்து இந்த இதுல ஒரு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க. நம்மள ஏதோ ஒரு காமெடியில சொல்லுவோம், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். அது மாதிரி ரொம்ப கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பல தூரம் ஓடணும். நான் சொன்ன மாதிரி எதிரிகளை சமாளிக்கிறது பிரச்சனை இல்லை, துரோகிகளை சமாளிக்கணும். நிறைய அறிவாளிங்க கூட வருவாங்க, அவங்களோட அறிவுரைகளை நீங்க கேட்கணும். அதெல்லாம் அறிவுபூர்வமானதானது போக போக தெரியும். பல பிரச்சனைகள் இருக்குல்ல. சூப்பர். நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் அவரு ஐயோ இந்த ரொம்ப வேணாம் திரும்பிட போறாரு. வர்றவர் ஏன் நம்ம பாட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணி ஆட்டத்தை கலைச்சு விடணும். பட் இது ரொம்ப சேலஞ்சான ஒரு ஃபீல்டு. அதையே வேலையா செஞ்சா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். பார்ட் டைமா பண்ண முடியாது. சரி, நீங்க எப்படி வந்து டிவில இருந்து அப்படியே ஒரு ஹீரோவா நீங்க அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்ததே சினிமாவுக்கு தான். நான் வந்தது ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு ஹீரோ ஆகணுன்ற எய்மோடு தான் நான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம டெலிவிஷன் இதில் என்ட்ரி ஆகிறோம். டெலிவிஷன் அதில் நம்ம லீட் ரோல், அதாவது அந்த கதைக்கு நம்ம ஹீரோ. இப்போ ஒரு கணக்கணக்கலங்களா, இல்லை வந்து லோலு சபாவா, இல்லை நான் சீரியல்ஸ் பண்ணேன் எங்கள் வீட்டு மீனாட்சி, கலர்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ அது மாதிரி உங்கள் மைண்டில் இருந்தது நம்ம தலைவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டோம், நம்ம ஹீரோ ஆகணும்னு வந்தோம். ஸோ அதனால் அதை நோக்கின பயணம் தானே. ஸோ இப்போ டிவியில் பண்ணின கண்டென்ட் ஷோஸாக இருக்கட்டும், இல்லை சீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய இதில் ஸ்டேஜில் போய் சினிமாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்துச்சு? அதுலேருந்து என்ன கஷ்டங்கள் இருந்தது? கஷ்டப்படாமல் எதையுமே பண்ண முடியாதுங்க. பட் நான் அதை வந்து கஷ்டமாக நினச்சி பண்ண மாட்டேன். முதல்ல விஷயம், நான் அது நம்ம கடமை. நீங்கள் ஒரு வேலை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் என்ன ஃபுல் எஃபர்ட் போட முடியும், அந்த வேலைக்கு நீங்கள் என்ன சின்சியராக எவ்வளோ அதை மெருகேற்ற முடியும். ஏன்னா இதை பார்க்குற ஆடியன்ஸ் ரசிக்கிறோம் இல்லையா. இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணுறேன், நான் ஒரு 45 மினிட்ஸ் நான் ஸ்டேஜில் ஹோல்ட் பண்ணுறேன். அங்கே 1000 பேர் இருந்தால் கூட நான் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக துபாயில் பண்ணியிருக்கேன், அது ஸ்டாண்டப் இது மாதிரி. ஸோ அப்போ அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. அதுக்கு நம்ம இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பரேஷன் இல்லை, படிக்கிறது இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிற அனுபவங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நம்ம மைண்டை லைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வேலையை சின்சியராக செய்யணும்னு நினச்சா அது தானாக நடக்கும். அவ்வளோதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். மேபி.